வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, 2024 புத்தாண்டு. இந்த புத்தாண்டு தினத்தில் அனைவருக்கும் நான் ஞாபகப்படுத்த விரும்புவது, இதுவரை நடந்த நிகழ்வுகள் கடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாக அமையட்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேடுதலிலும், ஆசையிலும், அபிலாசையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்கள் ஈடேறியிருக்கலாம், அல்லது அவை நம்மளை தத்தளிக்க வைத்திருக்கலாம், அல்லது இன்னும் ஈடுவதற்கு பல உதவிகளை தேடிக்கொண்டிருக்கலாம். எது எப்படியோ, இதுவரை இருந்த காலத்தை விட இனி வரும் காலம் நமக்கு சாதகமாக அமைவதற்கு உரிய வாய்ப்பு காத்திருக்கிறது. அதை சொல்லத்தான் நான் இதில் விளைகின்றேன். திருமூலர் பெருமான் சொன்ன மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா, தன்னை தானறிய தனக்கொரு கேடில்லை, தன்னைத்தான் அறியாமல் தானே கெடுகின்றான். அற்புதமான விதி. தன்னை தானறிய தனக்கொரு கேடில்லை, தன்னைத்தான் அறியாமல் தானே கெடுகின்றான். ஒவ்வொருவரும் தன்னை உணர வேண்டும். இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய உத்தமம். வாழ்க்கையின் ரகசியத்தை தெரியாமல் வாழ்வது என்பது எந்த ஊருக்கு செல்கிறோம் என்ற விளக்கமே அற்று பயணிப்பது மாதிரி. அனைவரும் கூடுதலாக அப்படித்தான் இருக்கின்றார்கள். இல்லை என்றால் இடையில் சிக்கலோ, தடம்புரல்களோ, பிரச்சனைகளோ, பயமோ, பகையோ, போராட்டமோ வருவதற்கு அவசியமே இல்லை. இவை ஏன் வருகின்றன என்றால், நம்முடைய கணிப்பில் எங்கோ ஏதோ ஒரு சிறு கோளாறு அல்லது தெளிவின்மை, எதை நோக்கி செல்கின்றோம் என்ற ஒரு முடிவற்ற தன்மை, அடுத்தவர்களை பார்த்து வாழ்ந்ததன் விளைவு. நம் வாழ்வு எது என்பதை நாம் இன்னும் அறியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அறிந்திருந்தால் அவஸ்தைக்கு இடமே இருந்திருக்காது. நல்ல நீச்சல் தெரிந்தவன் தத்தளிக்கவே மாட்டான். ஆனால் ஒருவன் தத்தளிக்கிறான் என்றால் நீச்சலில் அரைகுறை என்பது தெரிந்துவிடும். அப்படித்தான் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில், ஒவ்வொரு போராட்டத்தில், ஒவ்வொரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவுதான் இந்த 2024 வெளிப்படப் போகும் 3YK. 3YK என்பது வாழ்வின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் ஒரு சக்தி. இது இதுவரை புரியாத ஒரு புதிர், மறைக்கப்பட்டிருந்த ஒரு மாபெரும் ரகசியம். நான் இது பற்றி அடுத்த முறையில் நான் பேசுகின்ற ஒலி நாடாக்களில் விளக்குகிறேன். இப்பொழுது இந்த உண்மையை அடிக்கோலிட்டு மட்டும் காட்டுகிறேன். திருமூலர் சொன்னது மாதிரி தனி மனிதன் ஒவ்வொருவரும் தன்னை தான் அறிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை அறியாமலே கெட்டுக்கொண்டிருக்கின்றான். அப்போ தனி மனிதன் கெடுகிறான் என்றால் அந்த நாடும் கெடும். ஒருவன் சரியில்லை என்றால் ஒரு ஊரே அழிந்து விடும். ஊர் அழிவதற்கு அத்தனை பேரும் கெட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பாம்பு வச்சுட்டு போயிடுவான் இல்லையா? நிறைய சிக்கல்கள் தனி மனிதனுடைய அறிவின்மை, புரிதலின்மை, அறியாமை, இதை மாதிரி கோளாறுகள். எனவே நாட்டில் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் ஒருவனும் மாற்றமற்று இருக்கக்கூடாது. தன்னை பற்றிய தெளிவு வேண்டும். மாறாததனால் இவன் செய்கின்ற காரியங்கள் அவனை மட்டுமல்ல, சமூகத்தையுமே சிக்கலில் மாட்டுகிறது. எனவே சமூகம் வெளிப்போடு இருக்க வேண்டும் என்றால், வளமையோடு இருக்க வேண்டும் என்றால், சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், வாழ்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவற்ற மனிதனை கொண்ட சமூகம் நிச்சயமாக தெரியாமலே போய்விடும். வரலாறு காட்டுகின்ற நிகழ்வுகள் ஏராளம். எனவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாடை மாற வேண்டும், நாடு மாறு என்று சொல்வதை விட வீடு மாற வேண்டும், நீ மாற வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கோட்பாடாக இருக்கிறது. நீ மாறு, நாடு மாறும். இதைத்தான் திருமூலர் மறைமுகமாக சொன்னார். தன்னைத்தான் அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னைத்தான் அறியாமல் தானே கெடுகின்றான். அப்போ ஒருவன் கெடும்போது ஒரு நாடு கெடும் என்பதால், நாட்டை காக்க வேண்டும் என்றாலோ, வீட்டை காக்க வேண்டும் என்றாலோ, இல்லை உன்னையே காக்க வேண்டும் என்றாலோ ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அது எந்த மாற்றம் என்பதை விரைவில் 3YK உங்களுக்கு அறிவிக்கும். 3YK வாழ்வோம் வாழ்விப்போம்.